சார், இப்போ உங்கள் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்களும் அஞ்சலி மேடமும் லெஜரில் சைன் போட்டுட்டு சத்யாவை இங்கேருந்து கூட்டிட்டு போயிடலாம். ஓகே சார். சார் சைன் பண்ணணும், அந்த நோட் எடுங்க. ஓகே சார். அங்கே கொடுங்க. சத்யா, சார், நான் ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யாரு மேடம்? இன்ஸ்பெக்டர் பிரதீப் மேல சார். மேடம் என்ன சொல்றீங்க? ஆமா சார், சத்யா கொலை பண்ணிருக்கான்னு தானே நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க. ஆனா நீங்க அவனை அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. அதுக்கான தண்டனைய நீங்க அனுபவிக்கணும்ல. மேடம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க, எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. என்ன சார் ஆப்ஷன் இல்ல? உங்களை அடிக்க சொல்லி எந்த ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்தாங்க சார்? இதை நான் லேஸ்ல விடுறது இல்ல சார். இவர் மேல நீங்க எடுக்கிற ஆக்ஷனை பார்த்து விசாரணைக்கு வர கைதிங்க மேல கை வைக்கிறதுக்கு மத்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் யோசிக்கணும். மேடம், இது ஒரு ஆள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல மேடம். இப்போ நீங்க வீடியோவை வெளியே ரிலீஸ் பண்ணீங்கன்னா அது மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்குமே கெட்ட பேர் வந்துடும் மேடம். அது நல்லதில்ல மேடம். புரியுது சார். ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் பேர் எவ்வளவு கெட்டு போயிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை செய்யக்கூடாதுன்னு தான் சைலண்டா போறேன். சொல்லி வைங்க உங்க இன்ஸ்பெக்டர் சார். வாசதியா போலாம். வாங்க. வாமா போலாம். வாடா, பார்த்து வா. நான் கூப்பிட்ட உடனே நீங்க வந்ததுக்கு Thanks, ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் மை Thank you டியூட்டி. so much. நான் வரேன் மேடம். ஓகே சார். ஓனர், சத்யா, நம்ம நேரா ஹாஸ்பிடல் போய் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. வா. ஓனர். சத்யா,